இப்ப பாருங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜும்மாவுக்கு முன்ன சொன்னது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. 1995 ஜும்மாவுக்கு முன்ன சொன்னது உண்டுன்னாங்க. என்ன இவ்வளவு காலமா இல்லை நீங்க உப்பு மட்டும் இருக்குது, இப்பொழுதுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னாங்க. அப்படி சொல்லலாமா? ஷாஃபிமாம் சொன்னார்கள் இன்றைக்கு ஹதீஸ் கிடைத்தது, அர்த்தம் இருந்தது. ஏன்னா ஹதீஸ் எல்லாம் அச்சரிக்கப்பட்டுள்ள நூல் வடிவில் அவங்க காலத்துல மனிதர்களுடைய உள்ளங்கள் இருந்தது. கன்னியாகுமரியில் ஒரு ஆள் இருப்பாரு, கேள்விப்பட்டு போவாங்க, அவருக்கு தெரிவாங்க. திருநெல்வேலிக்கு போவாங்க, அவருக்கு அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஹதீஸ் தெரிஞ்சவங்க போவாங்க, கேட்பாங்க. அவங்க சொன்ன அர்த்தம் இன்றைக்கு இந்த ஹதீஸ் கிடைத்ததுன்னா ஒரு ஆளை சந்திச்சு கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிலையா? எல்லாம் வாயுமாக அச்சரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்ன சொல்லணும்? இன்னைக்கு தான் இந்த ஹதீஸை நான் படிச்சேன்னு சொல்லணும், அதுதான் உண்மை. ஆனா இயலாமையை காண்பிக்க இந்த ஹதீஸ் எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிச்சு சொல்லக்கூடாது. இன்றைக்கு தான் படிக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது என்று வேணுமா அவங்க சொல்லிட்டோம். சரி, இன்னைக்கு இவங்க 10 வருஷம் கழிச்சு ஒன்று விஷயத்த சொல்லுவாங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த 10 வருஷத்தோட இழப்பை இவர் ஈடுகட்டு விடுவாரா? 95 வரைக்கும் முந்தின சொன்னது தொடாம இருந்தார்களே இவர்களை பின்பற்றி போனவர்கள், 95 வந்தவனா முந்தின சொன்னது உண்டு அப்படிங்கிறாங்க. சரி, இந்த இழப்பை யார் ஈடுகட்டுவது? தொழாமல் இருந்தா, தொழாமல் இருந்தாங்க பேச கேட்டு அந்த நன்மையை யார் கொடுக்கிறது? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த 95க்கு முன்னால சில பேர் வபாத்தா இருப்பாங்கல்ல, வபாத்து மௌத்துங்கிற எல்லாரும் வந்துட்டு தானே இருக்கு. 95க்கு முன்பு அவர்களில் யாராவது இறந்திருந்தால் அவருடைய நிலை என்ன மறுமையிலே? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? என் ரசூல் ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது உண்டு என்று சொல்லியிருக்க, இல்லை என்று நீ எப்படி சொன்னாய்? ஏன்னா ஏற்றுக்கொண்டு செய்யாமல் இருப்பது என்பது வேறு, இறைத்தூதர் ஒன்று உண்டு என்று சொன்னது இல்லை என்று மறுப்பது என்பது வேறு, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இவர் சொல்வாரு, இறைவனே, சில பேர் சொன்னாங்க குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா வெற்றின்னு சொல்லி, அதனாலதான் மதம் போயிட்டு நான் அவங்க பின்னால போனேன், அவங்க எல்லாம் சொன்னதான் நான் சொன்னேன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அவங்க எல்லாம் 95ல தௌபா செஞ்சுட்டாங்க, உனக்கு தான் தண்டனை தர போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இது போன்று மாட்டிக்கொண்டு விழிப்பவருடைய உரையாடல் எப்படி இருக்கும் மறுமையிலே. குர்ஆன்ல இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சொல்லுவாங்களாம், இறைவனே, நான் சில பேரை இன்னா அத்தனா சாதத்தனா குபரானா, சில பேரை எங்களுக்கு தலைவர் நான் நினைச்சேன், அவங்க சொன்னதே தான் நான் கேட்டேன். அதனோட சபையில அவங்கதான் எனக்கு வழிகெடுத்துட்டாங்க, அதனால எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரப்பனா ஆத்தியும் லேபைனி, யார் என்ன வழிகெடுத்தாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு கொடு வேதனை, அப்புறம் எனக்கு தான். இப்படிதான் அவர் சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்படி மாட்டிக்கொண்டு விழிப்பவர்களை கை கொடுத்து காப்பாற்றுவோர் யார் இருக்கிறார்கள் மறுமையிலே? இளைஞர்களை யோசித்து பாருங்கள். 95 வரைக்கும் இல்லை என்று சொன்னதை 95 உண்டு என்கிறார்கள் என்றால், இதுவரைக்கும் உண்டு என்று சொல்லிக் கொண்டு 10 வருடங்கள் கழித்து இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அவங்க சொல்றாங்க, நம்பிக்கிட்டே இருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு இது இருக்குதுங்கிறாங்க வச்சுக்கிறங்க, இருக்கிறவங்க நம்பிடுவாங்க, இல்லாதவங்க மாட்டிக்குவாங்களா மறுமையில? இவங்க பின்னாடி நீங்க போறீங்க. இன்றைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம், அங்க பின்னாடி போக வேணாம். எப்பொழுதும் காமத்தினாலும் ஒரே சட்டம், அந்த சொன்ன மாற்றி சட்டுவாங்க மதப்புவாங்க.